உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ஹலோ, என்ன எல்லாம் சரியா போகுதா? நான் சொன்ன பிளான் தான். வண்டி பஞ்சர் ஆகும், அவங்க ஓடுவாங்க, நீ சுடக்கூடாது. சரிங்க சார். அந்த புது இன்ஸ்பெக்டர் துப்பாக்கி எடுத்தா பிரச்சனை ஆயிடும் சொல்லி சமாளி. சரிங்க சார். போன மகேஸ்வரி கிட்ட கூட. இன்ஸ்பெக்டருக்கு தெரியாம பேசு. அக்கா ஃபோன். நான் சொல்றத மட்டும் செய், கேள்வி கேட்காத. இன்னும் 5 நிமிஷத்துல நீ போற ஜீப்பு பஞ்சர் ஆகி நிக்கும். உள்ள இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச போலீஸ்காரங்க தான். நீயும் உன் தம்பியும் இறங்கி வலது பக்கமா பார்த்து ஓடுங்க. அங்க ஒரு வெள்ளை ஆம்னி வேன் நிக்கும், அதுல ஏறி போயிடுங்க. இதுதான் நீங்க தப்பிக்கிற வாய்ப்பு, பயன்படுத்திக்க. ஹலோ, நீங்க யாரு? தப்பிக்க கொடுத்த வாய்ப்பை கேள்வி கேட்டு கெடுத்துக்காத. தப்பிச்சிரு. அக்கா என்னக்கா, யாருக்கா ஃபோன்? ஒருவேளை என்கவுண்டர் பிளான் இருக்குமோ? டேய், அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. சரிக்கா. ஏய், அங்க பாரு, தூரமா வருது பாரு போலீஸ் ஜீப்பு. இந்த ஆணி பட்டுச்சுன்னா நிச்சயம் பஞ்சர் ஆயிடும். இங்க போடு. டேய், வா வா, வேகமா வாடா. என்னாச்சு சார்? என்ன சார்? என்னாச்சு சார்? சார் வண்டிக்கு என்னாச்சு? சார் ஓடுறாங்க சார். யோ வாங்க. ஏய், ஓடாத நில்லு. வேண்டாம் சார், சுற்றாதீங்க சார். சொன்னா கேளுங்க. சுற்றுவா. சார் சுடாதீங்க சார். என்கவுண்டர் பண்ணா பெரிய பிரச்சனை சார். துரத்தி பிடிச்சிடலாம் சார். யோ, ஓடுற வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா? வாயா.
தப்பிச்சிட்டாங்க. பாஸ் போட்ட பிளான் சக்சஸ். இனி நீங்க பயப்படவே வேண்டாம். பாஸா? யார் உங்க பாஸ்? இப்படி பிளான் பண்ணிருக்காங்க, எதுக்கு எங்களை காப்பாத்துனாங்க? அக்கா, எனக்கு நம்பிக்கையே இல்லக்கா. நான் கூட நம்ம கதை அவ்வளவுதான் நினைச்சேன். ஆனா இவ்வளவு ஈஸியா தப்பிக்க வச்சிருக்காங்க. கடவுளே, தெரியலையே. பூவரசி, பூவரசி, கதிர், இரு இரு இரு, இரு, உள்ள வராத. இங்கே இரு, உள்ள வராத. என்னம்மா, நான் பூவரசி பார்க்கணும், விடுங்க. மாப்ள, ஜெயிலுக்கு போயிட்டு நேரா வீட்டுக்குள்ள போக கூடாது. அதெல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் பூவரசியை கூப்பிடுங்க. பூவரசி, இங்க பாருங்க, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, நல்லா போயிட்டு இருந்த உங்க வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. எல்லா கழிப்பும் கழிச்சுதான் உள்ளே போகணும். இங்க பாருங்க, எனக்கு அதுலலாம் நம்பிக்கை இல்லைங்க. பூவரசி, கதிர், எந்த தப்பு செய்யாத உன்ன நானே உன்னை கொலைக்காரன்னு சொல்லிட்டேன்பா. என்ன மன்னிச்சிடுப்பா. மா, அதெல்லாம் விடுங்கம்மா. சீக்கிரம் நான் பூவரசியை பார்க்கணும். சொன்னா கேளுங்க. வாங்க, இந்தாங்க, சுத்துங்க. பூவரசி, கதிர், ரஞ்சனா, என்னம்மா இது? மாப்பிள்ளையை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. சமாளிச்சுதான் அங்கிள் ஆகணும், வேற வழி இல்ல. பூவரசி, 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 எங்க இருக்க? பூவரசி, 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 என்ன பூவரசி, நான் உனக்காக கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கோர்ட்டுக்கு வருவான்னு பார்த்தா அங்கேயும் வரல, கீழே ஆரத்தி எடுத்தாங்க அங்கேயும் வரல. நீங்க நம்ம போட்டோவை பார்த்துட்டு இருக்க. எனக்கு உண்மையில கோபமா இருக்கு தெரியுமா? நீ கோர்ட்டுக்கு வருவ நான் எவ்வளவு எதிர்பார்த்தேன்னு தெரியுமா? ஆனா நீ வரவே இல்லை. சரி, ஏன் வரல? பூவரசி புருஷன் தான் ரெட்ட கொலை பண்ணுவோமா? காசுக்காக அவன் முதல்ல கொன்னது யாரு தெரியுமா? பூவரசி அம்மாவை. பூவரசி, என்ன பூவரசி விலகி விலகி போற? என் மேல ஏதாவது கோவமா? என்ன பூவரசி?
சாரி, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க யாருன்னே எனக்கு சரியா தெரியாது. பூவரசி என்ன சொல்றா? என்னம்மா இதெல்லாம்? அம்மா உங்ககிட்ட தான் கேட்கிறேன், என்ன இதெல்லாம்? கோர்ட்ல நான் ரிலீஸ் ஆனப்போ வெளியே வந்து பூவரசியை நான் கேட்டப்பவும் வீட்டுல இருக்கானாங்க. யாருமே எதுவுமே சொல்லல. இங்க பூவரசியை ரூம்ல வந்து பார்த்தா வேற மாதிரி இருக்கா. என்ன என்னமோ புதுசா பாக்குற மாதிரி, யாரோ மாதிரி பாக்குறா. என்னம்மா? அம்மா உங்களதான் கேட்கிறேன், என்ன? என்ன ரஞ்சனா? என்ன ரஞ்சனா அதெல்லாம்? அவையே இப்படி பேசிட்டு போறா? ஊசிக்கு ஏதாவது என் மேல கோவமா? அவகிட்ட போய் பேச போனா அவ பார்வையே வேற மாதிரி இருக்கு. இது வெளியால பாக்குற மாதிரி பாக்குறா. என்ன யாருன்னே தெரியலன்றா. மாமா, இவங்க 2 பேர்கிட்டயும் கேட்டேன். ஒண்ணுமே சொல்லாம மௌனமா இருக்காங்க. நீங்க சொல்லுங்க மாமா, உங்க பொண்ணுக்கு என்ன ஆச்சு? அவளுக்கு என் மேல அப்படி என்னதான் கோவம்? யாராவது ஏதாவது சொல்லுங்களேன். வைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. யாரோ எவரோ மாதிரி பேசிட்டு அவ பாட்டுக்கு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போறா. மா சொல்லுங்கம்மா. நீங்க யாரும் சொல்ற மாதிரி தெரியல. நான் அவகிட்டே கேக்குறேன். பூவரசி, ரஞ்சனா, கோர்ட்ல எனக்கு விடுதலைன்னு சொன்னப்ப நான் எப்படி ஓடோடி வந்தேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அங்கேயே உன்னை அத்தனை வாட்டி கேட்டேன், ஏன் பூவரசி வரலன்னு. அவளை நான் பார்க்கணும்னு எவ்வளவு தவிச்சேன்னு தெரியுமா? அவ கண்ணை முழிச்சு ஒரு வார்த்தை பேசின போது நான் எவ்வளவு நினைச்சேன்னு அது எனக்கு மட்டும்தான் தெரியும். கதிர், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. பூவரசிக்கு இப்போ உடம்பு சரியில்லை. இல்ல புரியல. உடம்பு சரியில்லைன்னா அவதான் சரியா இருக்கால இப்போ? பூவரசிக்கு இப்போ இப்ப பிரச்சனை என்னன்னா, பூவரசிக்கு இப்போ பழைய நினைவுகள் எதுவுமே இல்ல. இப்ப அவங்களுக்கு அவங்களையே யாருன்னு தெரியாது. சாரி, நீங்க யாருன்னு எனக்கு
சரியா ஞாபகமே இல்லை. பூவரசுக்கு இப்போ அவளையே அடையாளம் தெரியாது. டாக்டர் இன்னும் கொஞ்ச நாள் போனா எல்லாம் சரியாயிடும்னு சொல்லி. என்ன சொல்ற ரஞ்சனா? நான் கூட ஜெயில இருந்து உன்கிட்ட போன்ல பேசினப்ப நீ பூவரசி கிட்ட போனை கொடுத்தா அவ கூட நல்லா இருக்கான்னு சொன்னான்ல. ஆக்சுவலி அது அவ தானா பேசல. நீங்க வருத்தப்படுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் அப்படி பேச வச்சேன். கதர், நான் நல்லா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு மட்டும் சொல்றியா? ப்ளீஸ் பூவரசி. ஐம் சாரி. இது எல்லாமே கொஞ்ச நாளைக்குதான், அப்புறம் எல்லாம் சரியாயிடும். ஏ ரஞ்சனா, ஏன் எனக்கு மட்டும் இந்த ஆண்டவன் இவ்வளவு வழியை கொடுக்கறான்? ஏன் தப்புதான். உண்மையா அவ என்ன நேசிச்சப்ப அவ வழிய நான் புரிஞ்சுக்கல. அப்புறம் என்னை விட்டு விலகி நின்னா கடைசியா நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நானும் பூவரசியும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சோம். ஆனா கடைசியாவ சுயநினைவை இழந்துட்டா. என்ன போய் நீங்க யாருன்னு கேட்டுட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா ரஞ்சனா. கதிர், நீங்க ப்ளீஸ் அழாதீங்க. பூவரசிக்கு எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க புரிய வச்சிருக்கோம். இப்ப நீங்களும் வந்துட்டீங்கல்ல, உங்க அன்பு அவளுக்கு முழுசா, அவளுக்கு எல்லாரையும் அடையாளம் காட்டும். எங்க எல்லாருக்கும் அதுதான் நிம்மதி. கதிர், ரஞ்சனா, நான் கேஸ்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்னதான் என் சொந்த அப்பாவை
அவரு நம்மள 2 பேரும் கொண்டுட்டாங்கன்ற வலியும் வேதனையும் இருந்துச்சோ அதை விட பூவரசி முகத்தை பாப்பான் சந்தோஷத்துல தான் ஓடி வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்தா ஐயோ என்ன கொடுமை ரச்சனா அது. அந்த போட்டோ பாத்தியா? நானும் அவளும் சந்தோஷமா அந்யோன்யமா இருக்கோம். கதர் ப்ளீஸ் அழாதீங்க.